வெல்கம் டு வைல்ட் லைஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கரிக்கிளி பேட் சான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வேடந்தாங்கலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கரிக்கிளி பேட் சான்ச்சுரியோட என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பாத்வே இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு பக்கமாக போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. தட்டை வாயின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெயிண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே கூட நீங்கள் பேர்ட்ஸை வந்து இங்கேருந்து ரெய்னி சீசனில் வாட்ச் பண்ணலாம். அங்கே ஒரு கொக்கு பறக்குது. இங்கே வந்து இப்போதைக்கு வாட்டர் பேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஜனவரி பிப்ரவரிலாம் இங்கே ரொம்ப பேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சீசன் இல்லை. இங்கே வந்து ஒரு டேப் மாதிரி வச்சுருக்காங்க. பறவையோட வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி. வாங்க இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கரிக்கிளி பேட் சான்ச்சுரி. இந்த ஆரஞ்சு ஹெட்டட் த்ரஷ்ஷு, இந்தியன் கோல்டன் ஓரியல், பர்பிள் சன்பேர்டு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இதை வந்து அவங்க தான் பராமரிக்கிறாங்க. இந்த இடத்த நல்லா தான் பராமரிச்சிருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த பக்கம் தமிழில் போட்டிருக்காங்க. இப்போ வந்துக்கிறது வந்து சம்மர் சீசன்றதுனால இங்கே தண்ணி இல்லை. அதனால் வந்து பேர்ட்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது.
இல்லை சார், வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியன் பிட்டா, இந்தியன் ரோலர், காப்பர் ஸ்மித் பார்பெட் இதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குது வியூன்ட்டு. ட்ரைபேட் வெயிட்டாக இருக்குது, இங்கே வச்சுட்டு போகலாம். இந்த வாட்ச் டவர் கூட கிரீன் கலர் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது பறவைகளுக்கு தொந்தரவாக தெரியக்கூடாது, ரொம்ப டார்க் கலராக அடிச்சா அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்த்தா நிறைய பேர்ட்ஸ் பறக்கிறது நல்லா தெரியுது. இந்த ஆலமரத்தில் இவ்வளோ பழம் இருந்தாலும் அந்த பறவை ஒன்று ஒன்றா தேடி தேடி இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆலம் பழம் வந்து ரொம்ப பழுக்காத காய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பழுத்துக்கிற பழத்தை பார்த்து சாப்பிடுதுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், கையை வச்சு நெசுக்கவே முடியலங்க அதை. இங்கே வந்து நிறைய ஆலமரம் இருக்குது. மரம் எவ்வளோ முக்கியன்ற பறவைகளுக்கு முக்கியன்றது பறவைகளுக்கு மட்டும் இல்லை, மனிதனுக்கும் வந்து மரம்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த மரங்கள் வந்து எவ்வளோ உயிர்கள் இருக்குது தெரியுமா? அது எவ்வளோ வாழ்விடங்கள் அமைச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மரங்கள் தாங்க முக்கியம். பேர்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அங்கே தூரத்தில் கொக்குங்க மட்டும்தான் இருக்குது. அங்கே பார்த்தோம்ல அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கிட்ட பேசினா அவர் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு பனை மரத்தில் வந்து இந்த ஸ்பாட்டட் ஆவில் இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் போங்க, நேராக போய் ஒரு டேர்னிங் ஆண்ட பாருங்கள் அப்படின்னாரு. ஆனால் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே ஒரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க, இங்கே ஏறி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு.
ஆனால் இங்கே ஃபீல்டு பேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் இப்போது பார்க்கும்போதே தெரியுது அங்கங்கே இது பறந்து பறந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த தழைங்களுக்குள்ளே இருக்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தூரத்தில் மயில் ஒன்று கத்துது. இது பார்த்திங்கன்னா உட்காரத்துக்காக கொஞ்சம் நாடை மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. இடம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கில் அங்கங்கே இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் சீசன்லேருந்து நீங்கள் அப்படியே பேர்ட்ஸை வந்து வாட்ச் பண்ணலாம். நீங்கள் உங்களோட கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே நனையாமல் இங்கேருந்து பேர்ட்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கேருந்து பார்த்தா இந்த சைடோட மொத்த வியூவும் தெரியுது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்டோன் போட்ட பேத்து எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் போகலாம். ஆனால் இதுக்கப்புறம் இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளு கரடு முள்ளாக இருக்குது.